அவரோடு கூட இருந்தால் நிச்சயமாக வராது. ஆகையினால உம்மோடு நான் இருக்கணும்னு சொல்லி நான் விரும்பி வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், நீ என் கூட இருந்தது போதும், இனி உனக்கு அந்த பேய் விசாசு ஒன்றுமே செய்யாது, வராது. நிறைய நேரங்களில் பேய் விசாசுக்கு நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம். அது என்னமோ பண்ணிடுமோ, இந்த தெரு வழியாக வந்துடுமோ, அந்த வழியாக வந்துடுமோ, இந்த வழியாக வந்துடுமோ, இப்படி வந்துடுமோ, அப்படி வந்துடுமோன்னு சொல்லி பயந்து 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 பிசாசுக்கு நம்மளை சரியான அடியாட்களாக வச்சுட்டான். பிசாசுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எதிர்த்து நில்லுங்களை அவனுக்கு கொண்டுட்டு என்ன செஞ்சிடுவான், ஓடி போயிடுவான். கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் நடக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், ஓ இனத்தார் நிறையா இருக்காங்க, உடைய சொந்த பந்தங்கள் நிறையா இருக்காங்க, அங்கே போய் நான் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் சொல்லு. அவங்க எத்தனையோ முறை சுவிசேஷங்களை கேட்டு கேட்டு மறந்துடுமாமல் கல்லாக இருக்காங்க, அந்த கல்லுகள்லாம் உடைக்க போகிறேன் மூலமாக, அவருடைய இருதயங்களெல்லாம் மாறுவோம் மூலமாக அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புனார். அங்கே என்ன நடந்துச்சான் பாருங்கள், எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்பா முன்னால் இவரை கண்டால் யாருமே கிட்ட வர முடியாது. இப்போ எல்லாரும் அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார். என்ன சொல்லியிருப்பார், நீங்களும் வாங்க, உங்களுக்குள்ள பிசாசு இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்கள்கிட்ட நோய் நொடி இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வாங்க, எனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார், சுகம் கொடுப்பார் என்று சொல்லி ஒரு சுவிசேஷகனாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். ஆண்டவர் கோபப்படவே மாட்டார். சரியான லைனில் போனால், சரியான லைனில் போய் உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரே இதுக்கு மேலே நான் எப்படி நடக்கணும், என் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், சபையை எப்படி நடத்தணும், குடும்பங்களை எப்படி நடத்தணும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போகணும். அல்லேலூயா. அவருக்கு தான் எல்லாம் தெரியும். கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், வருங்காலம் தெரியும். நமக்கு கடந்த காலம் மறந்து போச்சு, நிகழ்காலம் என்னென்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கு, வருங்காலம் என்னவோ போகுது அப்படின்ட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அறிந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரிடத்தில் கற்றுக்கொள்வோமானால் நம்முடைய சிறிய ஆவிக்குரிய அனுபவங்களை ஆண்டவர் ஒரு நல்ல தரமுள்ள அனுபவங்களாக மாற்றி ஆசீர்வதிக்க அவரால் கூடும். ரெண்டாவதாக ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னு சொன்னால், ஒரு கானானிய ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். அந்த அம்மாவுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அந்த அம்மாவுடைய மகள், ஒரே மகள்னு போட்டிருக்கு, அந்த மகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள்.